ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குரூப் 2A ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2A எக்ஸாம் என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/1/2016 அன்னைக்கு நடந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு காலமில் வந்து ஃப்ரேஸ் கொடுத்துட்டு இன்னொரு காலமில் வந்து மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பவர் டு இன்ஸ்பயர், அதுக்கு மீனிங் வந்து சரிஷ்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், காம் மேனர், அதுக்கு கம்போஷர். நெக்ஸ்ட்டு கண்டெம்ப்டியஸ் ஸ்மைல், அதுக்கு வந்து ஸ்னீர். நெக்ஸ்ட் பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ், அதுக்கு வெர்சட்டிலிட்டி. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 52nd கொஸ்டின் பாருங்கள். இன்எஃபெக்சுவல், அதுக்கு சினானிம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து யூஸ்லெஸ். நெக்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கு ஆன்டனிம் லீனியன்ட். நெக்ஸ்ட் டாட்ரிங், அதுக்கு ஆன்டனிம் வந்து மோஷன்லெஸ். 5th கொஸ்டின் பாருங்கள். 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் எது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீ இஸ் லவ்டு பை ஆல், அதாவது அவன் வந்து அனைவராலும் விரும்பப்பட்டான் இல்லை அன்பு செலுத்தப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதில் பார்த்த உடனே பை வேறு வந்திருக்கு, இதுலேருந்தே தெரியுது அது பேசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து த ஃபீல்ட் இஸ் பிளக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வயல் இல்லாட்டி அந்த நிலம் வந்து உழப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அதுவும் பேசிவ் வாய்ஸ் தான். நெக்ஸ்ட் சி பார்த்தீங்கன்னா த தீஃப் வாஸ் காட், அதாவது என்னது, திருடன் வந்து பிடிக்கப்பட்டான் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் பேசிவ் வாய்ஸ் தான். ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள், த மேன் கட் டவுன் த ட்ரீ. ஸோ ஒரு மனிதர் வந்து அந்த மரத்தை வெட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதன் வெட்டுறார். ஸோ அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 56 பாருங்கள். ஐ வென்ட் தேர் டேஷ்ன்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் உனக்கு சூஸ் பண்ண சொல்கிறாங்க எது பெஸ்ட்டோ. ஸோ இது எது பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் தேர் டு எக்ஸாமைன் த சுச்சுவேஷன் பர்சனலி. 57ல் 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு எது கிராமட்டிக்கலி கரெக்டாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான். The site of our college building is very beautiful அப்படின்றது தான் கரெக்டு. 8th பாருங்கள். She held the dash in her hand அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட்டு சூட்டபிள் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ரெயின்ஸ், அதாவது REINS, ஆப்ஷன் சி தான். 9th பாருங்கள். பேசிஸ், அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் பேசஸ். இது கூட நீங்கள் வந்து எங்களோட சிங்குலர் ப்ளூரல் வீடியோ ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 68th கொஸ்டின் பாருங்கள். 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஹீ சக்சீடட் அல்தோ ஹிஸ் சக்ஸஸ் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் அப்படின்றது தான். இதுதான் இதில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இப்போ வந்து மற்ற சென்டென்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபெயிலிங் ப்ராம்ப்ட் பேமெண்ட் த குட்ஸ் மஸ்ட் பி ரிட்டன் பை யூ, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பி பாருங்கள். ஹி வாஸ் அ மியர் பாய் பட் ஹி ஆஃபர்ட் டு ஃபைட் த ஜெயிண்ட். ஸோ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சி பாருங்கள். He must have done his duty for he is a conscious man. இதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். ஸோ டி தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். 61st கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்குறாங்க. ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேன். இதில் வந்து என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். SVC, அதாவது சப்ஜெக்ட், ப்ரூட்டஸ்ன்றது சப்ஜெக்ட், ஈஸ் வந்து வெர்ப், அண்ட் ஹானரபிள் மேன்றது காம்ப்ளிமெண்ட். ஸோ SVC. நெக்ஸ்ட் 62nd கொஸ்டின் பாருங்கள். 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதில் எது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு அஃப்கோர்ஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இஸ் 2 kilometers ஃப்ரம் ஹியர். த நியரஸ்ட் அப்படின்றது தான் இந்த சூப்பர்லேட்டிவை மீன் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். 63rd கொஸ்டின் பாருங்கள். காம்பவுண்ட் வேர்ட் கேட்குறாங்க, அதாவது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வேர்ப் அந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட் வேர்ட் இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ட்ரை கிளீன். 4th கொஸ்டினில் பாருங்கள், ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சைடு வந்து ஒரு போயம்லேருந்து லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சைடு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துட்டாங்க. அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், யூ ஆர் த மவுத் அண்ட் லிப்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டி. இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது அப்படின்னா பர்சனிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பி பாருங்கள், அபவுட் த ஃபன் ஆஃப் ஃப்ளையிங். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா எஃப்னு வருது. ஸோ இங்கே என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் சி பாருங்கள், இன் த பூம் ஆஃப் த டிங்லிங் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த வந்து ஒரு சவுண்ட் இது வருது, டிங்லிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஒனமோட்டோபியா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், த ஷிப் ஹேஸ் வெத்தர்ட் எவ்ரி ரேக். ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து மெட்டாஃபர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 65th கொஸ்டின் பாருங்கள். ஐ கேர் நாட் வேர் த ஸ்கைஸ் பிகின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த லைனோட க்ளோசஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்லேருந்து பிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பேர்ட்ஸ் கேன் ஹாவ் லிமிட்லெஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அபுடன்ட் ஃப்ரீடம். அதாவது ஐ கேர்ஸ் நாட் வேர் த ஸ்கைஸ் பிகின் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டாக அப்படின்னா இந்த வானம் எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லி நான் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதன் மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா, பறவைகளுக்கு வந்து இந்த எல்லைக்குள்ளே தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனும் கிடையாது, அவங்களுக்கு எல்லையற்ற ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 66th கொஸ்டின் பாருங்கள். அதில் சாலிட்ரி ரீப்பர்ன்ற போயமில் ஹைலாண்ட் அப்படின்ற வேர்ட் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹைலாண்ட்ன்ற வேர்ட் வந்து ஸ்காட்லாந்து தான் மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் 67th கொஸ்டின் பாருங்கள். 2 லைன் கொடுத்துட்டு அதில் இம்போஸ்டர் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்பர்ட். 68th கொஸ்டின் பாருங்கள். ஒரு போயம்லேருந்து 2 லைன் கொடுத்துட்டு அது என்ன போயம்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ஸை பாருங்கள். நோ நைட்டிங்கிள் டிட் எவர் சாண்ட் மோர் வெல்கம் நோட்ஸ் டு வியரி பேண்ட்ஸ். இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அது சாலிட்டரி ரீப்பர். நெக்ஸ்ட் 69th கொஸ்டின் பாருங்கள். ஒரு போயம்லேருந்து 2 லைன்ஸ் கொடுத்துட்டு அது எழுதின போயட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ஸை பாருங்கள். வி ரேன் ஆஸ் இஃப் டு மீட் த மூன் தட் ஸ்லோலி டவுன் பிஹைண்ட் த ட்ரீஸ். ஆக்சுவலாக இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கோயிங் ஃபார் வாட்டர் போயம்லேருந்து எடுத்திருக்காங்க. அது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். 8th கொஸ்டின் பாருங்கள். அண்ட் ஸோ I missed my chance with one of the lords of life and I have something to expiate, a pettiness. இந்த லைன்ஸ் வந்து எந்த போயமில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்னேக். 71st கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த எபிசோட் ஆன் ஆப்ரஹாம் லிங்கன் இன் த புக் த வார் இயர்ஸ் வால்யூம் 3 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எபிசோட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லீகசி யூ லீவ் இன் த ஒன் யூ லீவ். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆம்பிஷன் ஷுட் பி மேட் ஆஃப் ஸ்டெர்னர் ஸ்டஃப். இந்த லைன் வந்து எந்த பிளேயில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த பிளேயில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசரில் தான் வருது. நெக்ஸ்ட் 73rd கொஸ்டின் பாருங்கள். த கோர்ட் சீன் இன் த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இஸ் அபவுட். அதான் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வர கோர்ட் சீன் எதை பற்றினது அப்படின்னா போர்ஷியாஸ் ஆர்குமெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஷைலாக். அதாவது போர்ஷியா ஃபஸ்ட்டு வந்து ஷைலாக்கு ஃபேவராக தான் வாதாடிக்கிட்டு வருவாங்க. ஸோ எல்லாம் முடிச்சு கடைசியாக தான் அப்படியே பிளேட்டை மாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். 4th கொஸ்டின் பாருங்கள். த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் போர்ஷியாவோட நேட்டிவ் டவுன் எது அப்படின்னு கேட்குறாங்க. போர்ஷியாவோட நேட்டிவ் டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்மாண்ட். நெக்ஸ்ட் 75th கொஸ்டின் பாருங்கள். ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர்லேருந்து ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. அந்த லைனை வந்து அந்த பிளேயில் யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லைனை பாருங்கள். நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ் ரோம் மோர். இந்த சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட்டஸ். நெக்ஸ்ட் 76th கொஸ்டின் பாருங்கள். ஆஸ்கர் வைல்டோட செல்ஃபிஷ் ஜெயண்ட்டில் அந்த ஜெயண்ட் வந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டன் ஆவார். எப்படின்னா ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து ரிட்டன் ஆவார். ஏன் அவர் ரிட்டன் ஆகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஹிஸ் பிஸ்னஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் வாஸ் ஓவர். அவர் ஃப்ரெண்டோட இவர் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் முடிச்சுட்டு இவர் ரிட்டன் ஆகிறாரு. 9th கொஸ்டின் பாருங்கள். ஆஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அண்ட் த ஈவினிங் ஆஃப் 9/11 த ஆர்டிஸ்ட்ஸ் ஆர் த ஒன்ஸ் ஹூ மைட் பி ஏபிள் டு ஹெல்ப் அஸ் வித் அவர் இன்டர்னல் இன்விசிபிள் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் பற்றி பேசுகிறாங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் எந்த 2 கண்ட்ரி வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அண்ட் அமெரிக்கா. ஆக்சுவலாக இது நான் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் வரும்ல, மியூசிக் ஹோப்ரைசர், இந்த கால் பால்னாக்கு எழுதுனா அந்த மியூசிக் த ஹோப்ரைசரில் தான் இது வருது. 78th கொஸ்டின் பாருங்கள். ஹை ஸ்கூலில் டாக்டர் கால் பால்னாக் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் நல்ல கிரேட் வாங்கினாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அஃப்கோர்ஸ் ஆன்சர் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். 79th கொஸ்டின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஏஷியன் கம்போசர் டு ஸ்கோர் எ சிம்பனி ஃபார் த ராயல் பில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா இஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா அவர்கள் தான். 80th கொஸ்டின் பாருங்கள். ஐ எம் நாட் கோயிங் டு பி எ சயின்டிஸ்ட் ஆர் சமன் ஹூ ரீட்ஸ் த நியூஸ் ஆன் டிவி. நோ, a million birds will fly through me. I am going to be a tree அப்படின்னு சொல்லி போயட் சொல்கிறாரு. ஸோ இதில் வளர்ந்த பிறகு அந்த போயட் வந்து என்னவாக விரும்புகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து இந்த இயற்கையோட ஒரு பகுதியாக விரும்புகிறாரு, அதாவது பார்ட் ஆஃப் நேச்சராக விரும்புகிறாரு. அதான் ஆன்சர். பாருங்கள், அடுத்த 2 கொஸ்டின்ஸ் வந்து யானைமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 81st பாருங்கள். யானைமலையில் அதை எழுதுனா மனோகர் தேவதாஸ் சொல்வார், சம்டைம்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் கேன் ஸ்பீக் டு அஸ் அப்படின்னு. இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் இம்ப்ரெஷன். நெக்ஸ்ட் 82nd கொஸ்டின் பாருங்கள். மஹிமா, அதாவது யானைமலை எழுதுனா மனோகர் தேவதாஸோட ஒய்ஃப் மஹிமா, அவங்க எந்த நோயால் சஃபர் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பேரலிசிஸ். 83rd கொஸ்டின் பாருங்கள். பஞ்சர் அப்படின்றதுக்கு ஈக்குவலண்ட்டான அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ப்ளவுட். 84th விண்டோ ஷேட் அப்படின்றதுக்கு ஈக்குவலண்ட்டான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட் கேட்குறாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட் வந்து பிளைண்ட். நெக்ஸ்ட் 85th
பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேர் கொடுத்துட்டாங்க. அதில் இது இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து போனட் கவர் அப்படின்றது தான் இன்கரெக்ட் பேர். 86th கொஸ்டின் பாருங்கள். ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் கேட்குறாங்க. எ ஸ்லெண்டர் டிங்க்லிங் ஃபால் தட் மேட் கண்டைன்ஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள் டிங்க்லிங் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டோட இதெல்லாம் வருது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஒனமோட்டோபியா. 87th கொஸ்டின் பாருங்கள். டஸ்ட் தோ ஆட் டு டஸ்ட் ரிட்டர்னஸ்ட் வாஸ் நாட் ஸ்போக்கன் ஆஃப் த சோல். இந்த லைன் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் பெஸ்ட் ஒன்னை பிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் ஆஃப் மார்டாலிட்டி டஸ் நாட் அப்ளை டு சோல். 88th கொஸ்டின் பாருங்கள். ஹார்மோனிக் கேக்கோஃபோனி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா மெலடியஸ் பட் நாய்ஸி மியூசிக்ன்றது தான் அந்த வேர்டோட மீனிங். 89th பாருங்கள். வாட் வாஸ் த டைட்டில் கிவன் டு த மராத்தா ரூலர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பெஷ்வா. இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணியில் வரும். நெக்ஸ்ட் 90th கொஸ்டின் பாருங்கள். கலீல் ஜிப்ரான் வந்து எந்த கண்ட்ரியில் பிறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து லெபனான். 91st கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 5th ஜூன். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இனிஷியேட் அதுக்கு சினானிம் என்னன்னு கேட்குறாங்க. இனிஷியேட்க்கு சினானிம் வந்து பிகின். நெக்ஸ்ட் 93rd கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் ஹியர் ஸோ பேஸ் தட் வுட் பி எ பாண்ட் மேன். இந்த ஒரு லைன் கொடுத்துட்டு இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ப்ரூட்டஸ். இது ஜூலியஸ் சீசரில் தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 94th கொஸ்டின் பாருங்கள். ஒட்டன் கூத்து அது எந்த மாநிலத்தில் ஆடுற நாட்டியம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட் 95th கொஸ்டின் பாருங்கள். இவான் டிமிட்ரிச் அவர் வந்து எதில் வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. லாட்ரி டிக்கெட்டில் தான் இவான் டிமிட்ரிச் அப்படின்ற கேரக்டர் வருவார். 6th கொஸ்டின் பாருங்கள். ஷார்ட் ஸ்டோரி ஒரு சைட் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சைடில் வந்து கேரக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டூ ஃப்ரெண்ட்ஸில் யார் வருவா? கலோனல் டுமௌலின் வருவார். நெக்ஸ்ட் த ஓப்பன் விண்டோவில் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நட்டல். த லாஸ்ட் லீஃபில் பெர்மன். த லாட்ரி டிக்கெட்டில் இவான் டிமிட்ரிச். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 97th கொஸ்டின் பாருங்கள். எந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது சாம் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்குறாங்க. சாம் ஆஃப் லைஃப்ன்றது வாய்ஸஸ் ஆஃப் நைட் 1839 அப்படின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயமில் இதுவும் ஒன்று. அதுலேருந்து எடுத்தது தான் சாம் ஆஃப் லைஃப். 98th கொஸ்டின் பாருங்கள். 4 ஒர்க் கொடுத்துட்டாங்க. அதில் எதை பேர்லஸ் பக் அவங்க எழுதலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பெக்மோலியன். 99th கொஸ்டின் பாருங்கள். ஜூலியஸ் சீசரில் ஆண்டனி சொல்வார், த எவில் தட் மென் டூ லிவ்ஸ் ஆஃப்டர் தெம், த குட் இஸ் ஆஃப்ட் இன்டர்ட் வித் தயர் போன்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா the evil that men do is remembered after their death. அதாவது ஒருத்தர் செய்த தீய செயல்கள் எல்லாம் அவரோட இறப்புக்கு பிறகும் நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 100th கொஸ்டின் பாருங்கள். ஹானஸ்டி அண்ட் ட்ரூத் ஆர் இன்டர் ரிலேட்டட். ஹானஸ்டி இஸ் பேசிக்கலி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரூத். இதை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இதை சொன்னது வந்து கிரண் பேடி அவர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.